இருமுகன் படத்தை தொடர்ந்து விக்ரம் அடுத்ததாக 3 திரைப்படங்களில் நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதிலும் கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் துருவ நட்சத்திரம் படத்தில் நடித்து வருவதாகவும் இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதில் விக்ரம் சால்ட் அண்ட் பெப்பர் தோற்றத்தில் தாடி மீசையுடன் வித்தியாசமான தோற்றத்தில் நடித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இதில் தெலுங்கு படநாயகி நீத்து வர்மா கதாநாயகியாக நடிக்கவுள்ளார். இதனையடுத்து இயக்குனர் விஜய் சந்தர் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்கவிருக்கிறார் விக்ரம். இதில் மீண்டும் இளம் தோற்றத்தில் விக்ரம் நடிக்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. முதன்முறையாக அவருடன் ஜோடி சேர இப்படத்தில் தமன்னா ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். R.K. சுரேஷ் வில்லனாக நடிக்கவிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் பெயர் வைக்கப்படாத நிலையில் விரைவில் இப்படம் குறித்த அநேக தகவல்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மே மாதம் முதல் ஹரியின் இயக்கத்தில் சாமி 2ஆம் பாகத்தில் விக்ரம் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. சாமி படத்தின் முதல் பாக வெற்றியை தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இதுவரை ஒரு படத்தில் நடித்து முடித்த பிறகே அடுத்த படத்தில் நடிக்கும் நடைமுறையை வழக்கமாக கொண்டுள்ளார் விக்ரம். ஆனால் இந்த ஆண்டு முதன்முறையாக ஒரே சமயத்தில் 3 படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் விக்ரம்.